எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல அடுத்த படைக்கலம் என்ன? கடைசி பகுதி, நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியம். மார்பு கவசம் அதே நமக்கு என்னன்னு சொல்லி தருகிறது, நம்முடைய இதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாம்சத்திலான இதயத்தை நாம் எவ்வளவு பாதுகாக்கிறோம். நல்லது செய்யணுங்க. கொலஸ்ட்ரால் கொழுப்பு வராமல் தடுக்கவும், அல்லது மற்ற பிளட் ப்ரெஷரு மற்ற எல்லாம் அந்த இதயத்தை எவ்வளவு, அந்த மாம்சத்திலான இதயத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணுறோம், மருந்து எடுக்கிறோம், எல்லாம் மருத்துவ ரீதியாக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறோம், பாதுகாக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இடத்துல நம்ம குருடரா போயிடுறோம். அந்த மாம்சத்திலான இதயத்தை விட ஆவிக்குரிய இதயம் நமக்கு ஒன்று உண்டு. அதை நம்ம அலட்சியப்படுத்தி விட்டோம், அசட்டை பண்ணி விட்டோம். இந்த மாம்சத்திலான இதயத்திற்கு ஒரு முடிவு உண்டு. நம்ம என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் என்னதான் கவனித்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. 80 வயசோ வருஷமோ அல்லது மிஞ்சி போனா 90 வருஷம். அதுக்கு மேல நம்ம எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் அது நிற்காது. வேணா ஒரு சிலருக்கு 1-2 வருஷம் எக்ஸ்ட்ரா போகலாம். அன்பானவர்களே, அதுக்காக நம்ம மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல. மருந்து சாப்பிட வேண்டும், அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா ஆவிக்குரிய இதயத்திற்கு முடிவு கிடையாதுங்க. அப்ப எதற்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஆவிக்குரிய இதயம்.